Zombie apocalypse. ஏதோ ஒரு பொண்ணு ரீசெண்டா பார்த்து அவ எப்படி இருப்பா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கூகுள் சர்ச் வீடியோ எடிட்டிங் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ரீசெட் இருக்கும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 2 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 4 குரூப் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இமேஜ் 1 2 3 4 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இமேஜ் 1 அப்படின்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் ப்ளூ கலரில். இதில் தான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அகைன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு இமேஜ் 2 அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த இமேஜ் 2 கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு இமேஜ் 1க்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அதோட சைஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி சென்டராக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேலன்ஸ் 2 குரூப்லேயும் வந்துட்டு இருக்க இமேஜில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்துட்டு அந்த 4 குரூப்லேயும் வந்துட்டு ஃபோட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ கலர் எஃபர்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க கலர் எஃபோர்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆல் லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி எல்லா லேயர்ஸையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் எஃபர்ட் வேணும் அப்படின்னா இந்த கலரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டில் போயிட்டு அந்த லேயர்ஸை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த கலர் எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயரில் வந்துட்டு நான் ஆல் டைம் க்ரஷ் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்க குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் தான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எதுனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.